கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு சின்ன ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தி ரொம்ப சோகமாக ரூமில் போய் உட்காந்துருக்க. அப்போ நம்ம தீபா போய் கேட்குறாங்க, ஏன் சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா, நான் பல்லவியை ரொம்ப நம்பினேன். அவங்க பாட மாட்டாங்க அப்படின்னு. அவங்களுடைய திறமையை வளர்த்துக்க சொல்லி தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். யார் கூப்பிட்டாலும் நீங்கள் போய் பாடுங்க அப்படின்னு. அதுக்கு பல்லவி என்ன சொன்னாங்கன்னா, உங்களை தவிர வேறு யாருக்கும் நான் பாடி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அவங்க போய் பாடினது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் பணம் கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சார் யாருடைய சுச்சுவேஷனையும் இப்படி எடை போடாதீங்க. கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல, நான் தீர்த்து வைப்பேன்னு. போய் எதுக்கு சிதம்பரத்துக்கிட்ட மாட்டணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வெளியில் வராரு. அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்திக் சார்கிட்ட சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க நம்ம தீபா. பல்லவி அப்படிங்கிற ஃபோன்லேருந்து கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, ஏங்க இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்க? உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு பல்லவி சொல்கிறாங்க, சார் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு நான் ரெடியாகவே இல்லை. உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுத்துருப்பேன்னு என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் எதுக்கு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க? சிதம்பரம் என்னை எந்த அளவுக்கு நக்கல் பண்ணிட்டு போனான்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ பல்லவி சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க, ஒரு சுச்சுவேஷனால தான் அப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம பல்லவி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திக் காலை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு கடுப்பில் நிற்கிறாரு. அந்த தீபா பல்லவி எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருப்பாங்க. இனிமேல் அவங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாது. எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சே பாட வைக்கலாம் அப்படின்னு கார்த்திக் கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கார்த்திக் சார் இன்றைக்கி கோவமாக இருக்காருன்னா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு.